பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா எல்லாருமே சோலோ ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல மாயா அவர்கள் ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிருந்திருக்காங்க. பூர்ணிமா அவங்களோட ஃப்ரெண்டோட அவங்களும் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ டைட்டில் வின்னரான அர்ச்சனா அவர்களும் ஒரு சோலோ ட்ரிப்பா அவங்களும் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பிரைவேட் டைமை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸோட ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் ஒருத்தர் ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் எழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவர் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அந்த பப்ளிக் ஈவெண்ட்ல கலந்துட்டதுக்கு அப்புறமா அவருக்கான சப்போர்ட் என்ன அப்படின்ற விஷயம் ரொம்ப ஓப்பனாவே தெரிஞ்சிச்சு. பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டோட வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில ட்வீட்லாம் போட்டு பயங்கர ஆக்டிவா தான் இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டு இருந்துச்சு. பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டை வெளியில வந்ததுக்கு அப்புறமா கோவா பிலிம் ஃபெஸ்டிவல்ல போய் அவர் அட்டன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா பிரதீப் அவர்களை எந்த விதமான பப்ளிக் பிளேஸ்லயும் அவ்வளவு ஈஸியா பாத்திர முடியல. அவர் ரொம்ப ஒரு பிரைவேட்டான பர்சனா தான் இருந்துகிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்போ பிரதீப் அவர்கள் அதாவது ஒரு காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு பப்ளிக் கேதரிங் அட்டன் பண்றதுக்காக பிரதீப் அவர்கள் போயிருந்திருக்காரு. பிரதீப் அவர்களுக்கு கிடைச்ச ரிசப்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரதீப் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல அவரை பயங்கரமா பிரைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பிரதீப் அவர்கள் அந்த கிரௌடுக்கு முன்னாடி நிக்கும் பொழுது கிரௌடு கொடுத்த ரியாக்ஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. மாயா அவர்கள் இப்போ ஒரு ஃபாரின் ட்ரிப்ல இருக்காங்க. அண்ட் மாயா அவர்கள் கூட அதித்தி பாலன் தான் அவங்க கூட ட்ரிப்ல போய் ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. மாயா அண்ட் அதித்தி இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கும் மேல ஃபாரின்ல இருக்காங்க. அண்ட் இந்த ட்ரிப் அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒரு சில போட்டோ வீடியோஸோ ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாயா அவர்கள் அதித்தி பாலனை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியில மாயா அவர்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் அ லெஜெண்டரி ட்ரிப் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாயா அண்ட் அதித்தி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ரொம்ப காமனா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அது பிரதீப் அவர்கள் தான். ரெண்டு பேருக்குமே பிரதீப் அவர்களை மியூச்சுவலாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே மாயா அண்ட் பிரதீப் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில கிளாஷஸும் இருந்துச்சு. அண்ட் பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டோட வெளியில வந்தது காரணமே மாயா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதித்தி பாலனோட படமான அருவி படத்துல பிரதீப் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரதீப் அவர்களை ஏற்கனவே அதித்தி அவர்களுக்கு தெரியுன்ற காரணத்தினால இந்த ட்ரிப்ல பிரதீப் அவர்களை பத்தி அதித்தி அவர்கள் கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கேள்விகளுக்கு எல்லாம் மாயா அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. சோ இது ஒரு பிரைவேட்டான கான்வர்சேஷன் அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா பிரதீப் அவர்களை பத்தி பேசிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா பிரதீப் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டா இந்த இடத்துல இருக்காரு. சோ இது மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட கெரியர்ல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீ டாக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.